ஹலோ, இன்றைக்கெல்லாம் லஞ்சில் சோறு, கொள்ளு பருப்பு துவையல். இந்த கொள்ளில் எல்லா பருப்பு மாதிரி இல்லாமல் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். இதில் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, இது மலச்சிக்கலை தடுக்கும். இந்த கொள்ளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. துவையல் மட்டும் இல்லாமல் இது ரசம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த சளி, இருமல் அந்த இது குணமாகும். இது நான் எப்படி பண்ணேன்னா, இந்த துவையல் கொஞ்சம் ஒரு கையளவு இந்த அளவுக்கு கொள்ளு எடுத்து வறுத்துட்டு, அது கூடவே கொஞ்சம் மிளகு, 2 மிளகு, கொஞ்சம் இவ்வளோ சீரகம், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா, 2 பல் பூண்டு எல்லாமே நல்லா வறுத்துட்டேன். அப்புறம் அது கூடவே கொஞ்சம் தேங்காய், ஒரு சின்ன சைஸ் புளி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட வாழைத்தண்டு பொரியல். இந்த வாழைத்தண்டில் நிறைய நார்சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இது கிட்னிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வாழைத்தண்டு. கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸுக்கு கூட அது கரைக்கிற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்ற குணம் இந்த வாழைத்தண்டுக்கு இருக்குது. இதில் நிறைய நார்சத்து இருக்கிறனால இது டைஜஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், பிளட் ப்ரெஷரை கூட கண்ட்ரோல் பண்ணும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மெக்னீஷியம், ஃபைபர்ஸ் இது எல்லாமே இருக்கிறனால இது ஹார்ட் ஹெல்த்து கூட இது ரொம்ப நல்லது. இது கூட கொஞ்சமாக கத்திரிக்காய் சாம்பார். இந்த கத்திரிக்காய் கூட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இதில் நிறைய அயன் இருக்குது, அப்புறம் இது அனீமியாவை கூட ப்ரிவெண்ட் பண்ணும். இதில் அயன் மட்டும் இல்லாமல் நிறைய நார் சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இது ஜீரண சக்தியை தூண்டும். அப்புறம் ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு கூட இது ரொம்ப நல்லது கத்திரிக்காய். அப்புறம் கொஞ்சம் ரசம், இது கூடவே கொஞ்சம் பைனாப்பிள். இந்த பைனாப்பிளில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இது ஜீரணத்துக்கு இது ரொம்ப நல்லது. அப்புறம் ஸ்கின் ஹெல்த்துக்கு, ஹேர் ஹெல்த்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்கின்னில் நல்ல ஒரு ஷைனிங். அப்புறம் இதில் இருக்கிற பொட்டாசியம் பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். இதில் தண்ணி வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கிறனால நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.